வளர்ச்சி பெறப்போகும் மீனராசி அன்பர்களே, ஏன் உங்களுக்கு வளர்ச்சின்னு சொல்கிறேன்னா, இந்த செவ்வாய் வக்ர பயிற்சி பலாபலன்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போதுங்க. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். பொதுவாக செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன யோகம்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உங்கள் வாக்குஸ்தானாதிபதி இவர் தான். ரைட். அதோடவா பாக்யஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வழி உறவுகள், வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இவர் தான். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வேலை, வருமானம், ஏன்னா மங்களகாரங்கள் வேறு, கல்யாணத்துக்கு இவர் தான், சொத்து சோங்க இடத்துக்கு இவர் தான். இந்த ஒரு கிரகம் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இந்த உலக நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா போர், பிரச்சனைகள், வெள்ளம், மழை இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் செவ்வாய் இந்த கடகத்தில் இருந்து. ஒரு செவ்வாய் காரணம் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் நடக்காது. இடையில் ரயில் விபத்து. அப்போ இத்தனை நடக்கக்கூடியது உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு நல்லா படுத்தணுன்னா 2ஆம் அதிபதி இல்லையா, இவர் என்ன நல்லது செய்ய போகிறான்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு இந்த உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான், 7 இருக்கிற கேது பகவான் தாக்கம் வெகுவாக சில மாதங்களில் குறைய போகுது. இந்த நேரத்தில் மங்களகாரகன் உங்கள் 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி வக்ரம் பெற்ற கிரகம், நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றனா உச்சம் பெற ஸ்தானத்தில் உங்களுக்கு திருமண யோகத்தை தானாக தேடி வந்திருக்குங்க. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கப் போகுது. தடைபெற்ற திருமணம் வரைக்கும் நடக்கப் போகுது. ரொம்ப நாளாக வயது இருக்கிறவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வரன் அமைய போகுது. ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம், ஒரு சிலருக்கு உறவில் திருமணம். ஆக திருமணம் என்ற சுப செய்தி கேட்க நேரமாயிடுச்சு. வருமானம் உங்கள் 2ஆம் அதிபதி 5ல் பயணிக்கிறனால உங்கள் பேச்சு சம்பந்தப்பட்டது எடுபட போகிறது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல விதமாக திங்க் பண்ணுங்கள். அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. 5ல் 2ஆம் அதிபதி இருக்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, உங்கள் பேச்சு எடுபடலை, வருமானம் செலவுக்கு பத்தலை. இத்தனை இதில் இப்போ உங்களுக்கு வருமானம் தன்னிறைவாக இருக்கப் போகிறது. இந்த நேரத்தில் 6ஆம் அதிபதி 10-11 பயணிக்கிறாது. வேலை செய்யும் இடத்தில் யோகங்கள், அரசாங்க உதவிகள் கிடைக்கிற யோகங்கள், மேலதிகாரிகள் நண்பர்கள் ஆவார்கள். மேலதிகாரி ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய தொழிலதிபர்களோட தொடர்புகள் ஏற்படும். அதில் இந்த மீடியா சம்மந்தப்பட்டவங்களும் பெரிய அரசியல் அரசாங்க தொடர்புடையவங்களும் இன்டர்வியூ எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ஆக மொத்தம் பெரிய ஆட்கள் மூலம் ஆதாயம் உண்டு. இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய ஆர்வம் உண்டு. 4ஆம் அதிபதி 10ல் இருக்குது. சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய ஆர்வம் வேறு வந்துட்டுருக்கு. அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டதில் அங்கீகாரம் உண்டு, பெரிய வளர்ச்சி உண்டு. இத்தனால் இருந்த தடைகள் விலகுது. பொதுவாகவே இடம் மாறி இருப்பீங்க, வீடு மாறி இருக்கீங்க, கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ரைட். சில மாதங்கள் உங்களோட திருமணம் அப்படிங்கிறதுக்கு நானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 7ஆம் அதிபதி 9லேருந்து வக்ரம் பெற்றிருந்து 8ஆம் இடத்தை நோக்கி வந்தனால தான் வேணான்னு. ஏன்னா அது இப்போ 10-11 பயணிக்கிறனால திருமணம்ங்கிறது சுபகாரியமாக நல்ல வளர்ச்சியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு 2வது திருமணம், 2வது செகண்ட் மேரேஜ் இருக்கா இல்லையா, அது 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான், அது செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நடக்கும். மங்களகாரகன் நல்லா இருக்கிறனால இப்போ அந்த வாய்ப்பும் வருது. 10க்குரியவர் 3ஆம் இடத்தில் பயணிக்கிறார். இப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வேலையாட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த விஷயங்கள் இன்னும் சில காலத்தில் சரியாக போகுது. பணம், வேலை, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது சார்ந்த பணம் வீட்டுக்கு வர கால சூழ்நிலை வந்தாச்சு. 2ஆம் இடம். அப்போ வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தது நிலைமை மாறி செலவை விட இப்போ வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஆக மொத்தம் குடும்பத்துக்கு வருமானம் வருகிறது. குழந்தைகளால் சந்தோஷப்படும். குழந்தை அவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. பெற்றோர், அப்பா, தாய், தந்தையர் அவங்க கூட இருந்த சின்ன கசப்புகளும் விலக போகுது. திருப்பி உங்களுக்கு சூழ்நிலை நல்லபடியாக வரப்போகுது. உறவில் ஒரு சில பார்த்திங்கன்னா அந்த இறப்பு செய்திகளாக இருக்கலாம், உடல் உபாதை, சொந்த பந்தத்தில் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காக அடிக்கடி போயிட்டு வர்றது, விரைய செலவு. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், சொந்த பந்தம் தூரத்தில் இருக்குது, ஒரு உடம்பு சரியில்லை, அதுக்காக போய் பார்த்துட்டு வரோம், விரைய செலவாக இருக்குது. இங்கே குழந்தைகள்லாம் வெளியூரில் இருக்குது, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், சொந்த பந்தம்லாம் பிரிஞ்சிருக்குது, நாங்கள் இப்போ சேருவோமா சேர மாட்டோமா, இந்த மாதிரில அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிற வகையில் இருக்குங்க. அதாவது பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கு ஒரு வழிவகை கிடைக்கிது இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த நேரத்தில் குடும்ப உறவுகளாக ஒன்று சேர்ந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப உறவுகள் ஒற்றுமையை சேர்க்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகுது. அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். சில வருடங்களுக்கு ஆதாயமாக இருக்க போகுது என்ற மாற்று கருத்தல்ல. ஆக மொத்தம் ஒரு முக்கிய முடிவு உண்டு.
இந்த செக் லீஃப் சம்மந்தப்பட்டதை கொடுத்துட்டு கடனுக்கு லோனுக்கு செக் லீஃப் கொடுத்தது, இல்லை செக் லீஃப் வாங்கி வச்சுட்டு பண்ணுறது, இஎம்ஐ சம்மந்தம் 3ஆம் இடம் தான் எல்லாமே இஎம்ஐ தொந்தரவு, சிறு சேமிப்பு சீட்டை போட்டுட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. அதற்கு ஒரு நிவர்த்தி ஸ்தானம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா சொத்து வாங்கலாம், இடம் சம்மந்தப்பட்டது வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நம்ம வீடை பராமரிக்கணும், வீடை பெயிண்டிங் அடிக்கலாமா, வண்டி வாகனத்தை இது மாதிரி வண்டி வாகனம் இடம் சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது தேவையானு பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணுமே தவிர ஆசைப்படுறதெல்லாம் உடனே ஏன்னா கடன் அடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரதானம். குழந்தைகள் படிப்புக்கு தான் பிரதானமாக செலவு பண்ணணும். குழந்தைகள் அவங்க டெவலப்மெண்ட், திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் சொத்துங்கிறது 2வது ஆப்ஷன். வாய்ப்புகள் ஆல்ரெடி எல்லாமே தன்னிறைவு அடைஞ்சிருச்சுன்னா மட்டும் இங்கே போங்க, மற்றெல்லாம் போக வேண்டாம். உங்கள் 8ஆம் அதிபதி 12 பயணிக்கார், கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் மாதிரி 8க்குரியவங்க விபரீத ராஜயோகம் வேலை செய்யுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற புது புது முயற்சிகள், புது புது கான்டாக்டில் அனைத்தும் சக்ஸஸ். ரொம்ப நாளாக இருந்து திடீர்னு ஒரு மாறுதல் ஏற்பட்டு ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் தடைப்பட்டதெல்லாம் ஒரு விடையாக மாறுகிற காலகட்டம் வந்திருக்கு. யோகமாக இருக்கும், யோக பலன் இது பயன்படுத்திக்காங்க, இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் என்று மாற்று கருத்து இல்லை. 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது லாபத்தை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மூத்த சகோதரர்கள், மூத்த சித்தப்பா என்ற உறவுகள் சின்ன சின்ன கசப்புகள் இருந்தது. அவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் பொறுமையை காத்து இது பண்ணணும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய கால சூழ்நிலை அல்ல. உடனே வேணும். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இப்போ பேச வேண்டாம். ஆக மொத்தம் உங்கள் அவசர முடிவுகளோ பூர்வீக சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இப்போ தவிர்த்துட்டு பொறுமையாக இருக்கலாம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சரி, பழைய சம்மந்தப்பட்ட பொருட்கள், வண்டி வாகனத்தை பராமரிப்பு செலவு பண்ணணும். தேவையற்ற வண்டிகளை சேல்ஸ் பண்ணிடுறது பெட்டர் ஃபஸ்ட்டு. பழைய துணிகள், பழைய சம்மந்தப்பட்ட கவர்கள், பழைய குப்பைகள் இந்த மாதிரி வீட்டில் நிறைய போட்டு வச்சுருப்பீங்க. வீட்டை சுத்தப்படுத்தினாலே உங்களுக்கு நல்லது நடந்துடும். லட்சுமி கடாட்சம் அதிகரிச்சிடும். இந்த நேரத்தில் கொலுசு தொலைகிற மாதிரி காட்டுதுங்க. கொலுசோ மெட்டியோ மாற்றிக்காங்கன்னு ஒரு சிலர் கூட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணணும். பொதுவாக இந்த ஹெல்த்து பற்றி இந்த கொலுசுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லி அதை பற்றி கேட்டிருந்தேங்க. ஏன்னா சுக்கர பகவான்கிறது கொலுசை மீன் பண்ணும், வெள்ளியை மீன் பண்ணும். அது சனி பகவான் 12ஆம் இடம் கூட வருது. அவர் 8ஆம் அதிபதி வேறு. இப்போ என்ன கொலுசு சம்மந்தப்பட்டது, வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொஞ்சம் பத்திரமாக வைக்கணும். அசால்ட்டாக வெளியே வைக்கக்கூடிய அம்சம் இல்லை, அதை கொஞ்சம் கவனம். கால் சம்மந்தப்பட்டது இந்த கட்டை விரல் அடிபடாமல் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் மற்றதெல்லாம் ப்ளஸ் இந்த ஒரு சின்ன நெகட்டிவும் இருக்கும் இல்லையா, அதனால் அதை கால் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை. ரைட். இந்த வயதானவங்களுக்கு தான் நிறைய கேள்வி. சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருகிற சூழ்நிலை, இரவு நேர உணவுகள் அளவாக சாப்பிட வேண்டியது, அஜீரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உணவு மட்டும் குறிப்பாக இரவு நேரத்துக்கு ஏர்லியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற காலகட்டம். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டுட்டு தூக்கம் வரல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ராகு பகவான் பல சஞ்சாரத்தை கொடுத்துருக்க. 12ல் சனி பகவான் வேறு. தூக்கம் மட்டும்தான் கரெக்டாக தூங்கிட்டாலே பாதி வியாதி இல்லை. நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டு. ஒரு பூர்வீக ஊருக்கு சிறு தூர பயணம் உண்டு. ஆல்ரெடி செலவு பண்ணால் கூட சிறு தூரம் பயணம் பூர்வீக ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய உண்டு. அதையும் பார்த்துக்கங்க. ஒரு சில கோயில் பரிகாரம், ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள்லாம் இருக்குங்க, அதை சொல்கிறேன். இதை பயன்படுத்தி பாருங்கள், மிகுந்த யோகமாக இருக்கும். முதல்ல பரிகாரத்துக்கு எண்கள் சொல்லிடுறேன். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் 4, 3, 1, 5. இந்த எண்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கிழமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை, புதன். அதே மாதிரி ஒரு சில கோயிலுக்கு ராகு காலத்தை சென்று வழிபாடு செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியாழன். இந்த கிழமையெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கோயிலுக்கு இப்போ சென்று வழிபாடு செஞ்சால் டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும், எல்லா வேகமாக நடக்கக்கூடிய அம்சம் உண்டுன்னா வெள்ளிக்கிழமை என்று துர்க்கை வழிபாடு, இந்த காளி தெய்வ வழிபாடு, அப்புறம் ஒரு பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு சயன கோலத்தில் இருக்கிற ஒன்று பெருமாளாக இருக்கலாம், ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம். படுத்துட்டு இருக்க நிலையில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம், குறிப்பாக பார்த்திங்கன்னா மாசாணி அம்மனாக இருக்கலாம். ஒரு சில ஊரில் அங்காளம்மன் சொல்லுவாங்க. சயன கோலத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த தெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சு பாருங்கள். அதுவும் குறிப்பாக அமாவாசையோ பௌர்ணமி என்றோ உங்களுக்கு அப்படியே தடைகள் அனைத்தையும் விடைகளாக மாறி வாழ்வில் வெளிச்சம் கொடுத்துரும். ரைட். யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அது உடனே பதில் கொடுக்குறோம். இல்லை வேறு சந்தேகங்கள் இருந்தால் அடுத்த வீடியோக்களில் பெரிய முக்கியமாக வீடியோ தான் அடுத்த வீடியோவில் பதில் கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.